200 மில்லியனை 100 பிரித்து மாங்குளத்தில் ஒன்றும் வவுனியாவில் இருக்கும் இன்னொரு இடத்திலும் இதனை அமைப்பதாக அமைச்சரவை உபகுழு சில நாட்களுக்கு முன்னர் தீர்மானம் எடுத்திருந்தது. வவுனியாவில் இந்த இடத்திலே அமைக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக என்னுடன் பேச வேண்டும் என்று அவருக்கு கூறப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்னர் அவர் தொலைபேசியில் திரு ஹரிசன் அவர்கள், நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட மதவு வைத்த குளத்தில் இதனை நாங்கள் வைக்கலாம், அதற்கு நான் ஒத்துப்போகின்றேன் என்று கூறினார். நான் சொன்னேன், நீங்கள் தானே முன்னர் அதிலே ஒரு குத்தகை இருக்கின்றது, செய்யக்கூடாது, அதில் அங்கே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னீர்கள், இப்பொழுது எல்லாம் மாற்றி பேசுகின்றீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை, நானும் அது சம்பந்தமாக அறிந்துள்ளேன், அதிலே எந்த விதமான ஒரு குத்தகையும் எழுத்து மூலமாக எழுதப்படவில்லை என்று, அதை எடுத்து தர முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், அதனை எடுக்க முடியும் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று. ஆகவே அவர் அங்கு அதனை 2வது மையத்தை அங்கு வைப்பதற்கு அவர் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார். எனவே நான் 2ஐயும் குறிப்பிட்டு அவர் உடனே இது சம்பந்தமான ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டும் என்றும், இல்லை என்றால் அது சம்பந்தமான அமைச்சரவை கூட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்க முடியாது போய்விடும், இன்னும் ஒரு கிழமைக்கு காத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நேற்று 3 மணிக்கு முன்னரே அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். என்னால் 3 மணிக்கு முதல் அது அனுப்ப முடியவில்லை. என்னுடைய தொடர்புபட்டவர்கள் சிலருடன் எல்லாம் கலந்து ஆலோசித்து கடைசியாக என்னுடைய கடிதத்தை அனுப்பினேன். மாங்குளத்தில் அமைப்பதில் ஆட்சேபனை இல்லை, மதவு வைத்த குளத்தில் அமைப்பதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் 200 மில்லியனும் 100 பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் தொடக்க வேலைக்காக 100 மில்லியன் பாவிக்கப்பட்டு மிகுதி பணம் எங்களுக்கு 2017 ஆண்டு பாதியீட்டில் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டு எங்களுடைய அமைச்சரவையில் குறிப்பிட்டது போன்று அங்குதான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. கூடிய அளவு கடல் உணவுகளுக்கு இடம் விற்பனை செய்வதற்கு ஏற்ற விதத்திலே மாங்குளத்தையும், மரக்கறி வகைகளை விற்பனை செய்வதற்கு ஏற்ற வகையில் வவுனியாவில் உள்ள மதவு வைத்த குள இடத்தையும் பாவித்தால் நல்லது என்பதை குறிப்பிட்டேன். ஆனால் இது சம்பந்தமாக சில ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு முற்றுமுழுதுமான ஒரு தீர்மானம் அல்ல. அதாவது நாங்கள் இந்த வகையாக இவற்றை பிரித்தெடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தோமே ஒழிய அது இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை. அதனை நாங்கள் பின்னர் பேசி தீர்த்து கொள்ளலாம். ஆனால் எங்கு அந்த இடங்கள் இருக்க வேண்டும், எங்கு தொடங்கப்பட வேண்டும், எப்போது தொடங்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியபடியால் இது சம்பந்தமாக நான் ஒரு கருத்தை நேற்று வெளியிட்டிருந்தேன். இதனால் தான் 2 இடங்களிலே இந்த மையம் அமைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார், அதை மாற்றி இப்பொழுது 2 இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையிலே நாங்கள் மாற்றி அமைத்திருப்பது எங்களுக்கு நன்மை பயப்பதாக அமைந்துள்ளது.